ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு பீச்சுக்கு போகலான்னு கிளம்பி 10 டைம் மாறி மாறி எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தெரியாது. ஒரு பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா இவ்வளோ பீச் போயிருக்காங்க. வாயமோட சத்த நேரம் ராம்நாடு ஒரு சித்திராது பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையும். நான் சொன்னேன்னு சொல்லணும், இங்கே தான் இறங்கணும், இதான் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லணும், அதுதான் கரெக்டு. நான் சொன்னேன்னா எப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடைசி. இனிமேல் எங்கிட்ட இறக்கில நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு துபாய் பீச்சுக்கு கூட்டு போகலான்னு கூட்டு வந்தேன். 2 பேரும் கிட்டா கடி சுத்திக்கிட்டு 5 பேர் வந்தோம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு ஏறணும். இப்ப வந்துகிட்டு இருக்கோம். ட்ரிப் ஆர்கனைசேஷன் தான், அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. சோபாரா 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி ஆகிரும். இன்னும் பீச்சுக்கு போகாம உட்காந்துருக்கோம். பார்த்துக்கோங்க, நாங்கள் 5 பேர் தான். தம்பி கோயம்புத்தூர் கடைசியில் உட்காந்துக்கிறான் பாருங்க, அந்த ராம்நாத். நான் சொன்னேன்ற ஆனால் என்னத்தை சொன்னான்னு ஒன்றும் புரியல. அந்த பையன் தான் இப்போ சொல்லியிருக்கேன் பாருங்க, அவன் தான். ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணது யாரு? ஏன்னா பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்போ சொன்னவர் இவர் தான், ஆனா கூட்டு போனது இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம், 15 minutes. ஒரு கரெக்ட் சாய் அடிக்கிறோம். ஆமா, கரெக்ட் சாய் அடிச்சுட்டு ரொம்ப டிம்மா இருக்குது. லைட்டிங் பத்தல. இங்கேயாவது பரவாயில்ல. துபாய் மரீனா அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கியிருக்கிறோம். எத்தனை மணி? யார் அவன் சொல்லி கொடுத்தது? நண்பர்களேன்றதெல்லாம் இந்த மாதிரி நல்லா கிளியராக இருந்தால் பரவாயில்ல. லைட்டிங்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. பழிச்சுன்னு திராட போடாங்க, நல்லா திராட. ரைட்டு ட்ரிப் ஆர்கனைசர் வந்துட்டோண்டா. இதுதான் துபாய். ஆமாம், குரூப்பில் போடுறேன் நான். துபாய் பீச்சுக்கு போகிற, மரீனா பீச்சுக்கு போகிறவா பார்த்து ஃபைனலி வந்துட்டோம். அந்த இதுக்கு மணி என்ன கரெக்டாக வந்துட்டோம் ஆன் டைம். பதட்டமா, இவரோட பதட்டம்டா நம்ம சார். கடைசியாக பீச்சுக்கு வந்தாச்சு. தி பீச். துபாய் மரீனா கடைசியாக வந்து பீச் மட்டும் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் உள்ள என்ட்ரி ஆகலை. பீச் சாண்ட் இன்னும் தொடவே இல்லை. நாங்கள் ஜெயிண்ட் வீல்ல லாஸ்ட்டாக வந்தாச்சு. துபாய் மரீனா ஜெயிண்ட் வீலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜிஎண்டோட வந்திருக்கோம். எங்கே அவங்க 2 பேர்த்தையும் ஆளே காணா? வராங்களா பின்னாடி? ரொம்பலாம் அங்கே போயிட்டான். துபாய் பீச்சுக்கு வந்தாச்சு கடைசியாக. ஜெயிண்ட் வீல் இருக்காங்க. இதெல்லாம் ஹோட்டல்ஸ்னு சொன்னாங்க. ராக்ஸி
இந்த மிஷின் எங்க இருக்குன்னு தெரியல, சும்மா பம்பாய் வருது. இது எவ்வளவு பாத்தீங்களா? செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இடமே இல்லாத மாதிரி இங்க வந்து உட்காந்துருக்காங்க 2 பேரும். இப்போ ரெடியா அப்படி போய் நடந்து வாடா இந்த மாதிரி. பயங்கரமா போட்டு இல்ல துபாய். அதெல்லாம் யாச்சில் வந்து பப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்களா? சாரி. இது வந்து மூவ் ஆகுது அண்ணாடா. ஆமாண்ணா, மூவ் ஆகுது, ரொம்ப ஸ்லோவா போகும். அதுல ரூம் ரெடி பண்ணிருக்காங்களா? ரூம்னு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதுக்கெல்லாம் இப்போ ஒரு ரூம் புக் பண்ணிட்டா அவன் எங்க நிக்க சொல்றானோ அந்த ஜோன்ல போய் நிப்பாட்டுவான். ஆஹா, சீன் தான் பார்க்கலாம். இதோ இங்க போற அந்த பிரிட்ஜுக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். பிரிட்ஜில் வந்து ஒரு சாரி, இந்த பீச்சுக்குள்ள பிரிட்ஜு, உடன் பிரிட்ஜ், துபாய் மரீனா உடன் பிரிட்ஜ். அங்க வரையும் போகுது. ஏதோ ஒரு லைட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க துபாய் நைட்ல. இங்கெல்லாம் வராம துபாய் பீச் முடிச்சு திரும்பி ரூமுக்கு போகலான்னு பார்த்தா ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் கடைசியா. அவ்வளோதான், பேக் டு பிவிலியன் மாதிரி ரூமுக்கு கிளம்பிட்டோம். சொல்லி அங்க ஒரு இன்னொரு பில்டிங். எந்த கிராஸ் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணது 3 பேர் தான். ஆனால் வழி தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் நடு ரோட்டில். போடும்போ ரெட் லைனை வந்து துபாயில் பீச்சில் இருந்து துபாய் ரெட் லைன் போயிட்டு மெட்ரோவில். பண்ணும் செகண்ட் இது கீழே விழுந்துடாது. ரெட் லைன் போனால் மட்டும்தான் நம்ம ஆன் பசி போக முடியும். இதுதான் சிக்கன் நூடுல்ஸ். ஆமா, நூடுல்ஸ் வரட்டான்ட்டாங்க அவனை. என்னப்பா டேபிள் மேனஸ்
ஏன்னா பரோட்டா சாப்பிடணும்னா இப்படி தான் சாப்பிடணும். பரோட்டா வரட்டா சால்னா கொடுத்தாங்க நல்லா இருக்கும். இங்கே சால்னா எல்லாம் கிடையாது. எடு, எடு. ஒரு முட்டை கறி. இது என்னது? அது கிரேவி. சட்னி ஒன்றும் இல்லை. ராத்திரி சட்னி தான் கிடைக்கும். வேற எதுவும் கிரேவி? மணி எத்தனை? 11 மணிக்கு ஒன்று முட்டை கறி கொடுக்குறது பெருசு அப்படின்னு சொல்லி சத்தியமா சொல்லுங்க.